ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி நான் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அரியதரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். சிவப்பு பச்சரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். வறுக்கக்கூடாது. பிறகு கோதுமை 1 டம்ளர் அளவுக்கு அதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். வாசனைக்காக ஏலக்காய், இந்த ஏலக்காய் கட்டாயம் சேர்க்கணும். இந்த ஏலக்காயை அரிசி மாவோட சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கொள்வோம். 250 கிராம் சர்க்கரை, 1 கிலோ சீனி, 1 கிலோ அரிசி மாவுக்கு இது தான் அளவுகள். சர்க்கரையை கரைச்சி நல்லா வடித்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் தூசிகள் இருக்கும். அந்த சர்க்கரை சூடோடு இருக்கும்போதே ஓரளவான சீனியை அதில் போட்டு நாங்கள் கரைச்சி கொள்வோம். இதை நல்லா கரைச்சி கொள்வோம். ஏன்னா 500 கிராம் சீனி மாதிரி இதில் போட்டு நான் கரைச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் பானி காய்ச்சறதுக்கு மிச்சம் 500 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா இது சர்க்கரையில் நான் கரைச்சிருக்கேன். இது பாகுப்பதம் இல்லை. பாகுப்பதத்துக்கு நாங்கள் வேறையாக பானி காய்ச்ச போகிறோம். அந்த காய்ச்சின பாகுப்பதத்தில் தான் இந்த சீனியை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அது எப்படின்னு பார்ப்போம். இது தான் பாகுப்பதம். இப்போ நாங்கள் இது குக்கரில் வச்சு இந்த சீனியை கருக்கி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கசப்பு இருக்கக்கூடாது. அதில் ஒரு ப்ரௌன் கலர் மட்டும்தான் வரணும். இப்போ பாருங்கள், அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்குது. இப்போ இதில் நாங்கள் இங்கே சர்க்கரையில் கரைச்சி வச்ச சீனியை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ சரி. இப்போ நாங்கள் சர்க்கரையில் பானிலேயே நாங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கம்பி பதத்துக்கு தான் இந்த பானியை நான் எடுக்கிறேன். ரொம்ப முருக விடலை. ரொம்ப முருக விட்டால் அரியதரம் இறுக்கமாயிரும், கல் போல் ஆயிரும். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வரணுமா இருந்தால் இந்த பதத்துக்கு தான் எடுக்க முடியும். நான் இந்த பதத்துக்கு எடுக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த பாகுப்பதம் சரியான பிறகு அரிசி மாவை இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி ஒரு கணக்கான பதமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒரு இலகுவான பதமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆற இறுகிடும். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரே அளவான வட்டங்களாக தட்டி எடுத்துக்கொள்ளலாம். இது தான் அரியதரம், ஸ்ரீலங்கன் அரியதரம். இப்போ நாங்கள் இதை எண்ணெயில், சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கொள்வோம். அதிக சூடாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் கருகி போகும். ஒரு அழகான நிறத்துக்கு எடுக்கணுமா இருந்தால் மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓகே, அரியதரம் ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்ரீலங்கன் மெத்தடில் செய்யப்பட்ட அரியதரம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.